ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டு நம்ம பிஸ்னஸ் செய்யலாம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல இப்போதைக்கு கரெக்டாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னா இதுதான் சரியான டைமு. ஸோ இந்த டைமில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏஐ அப்படின்றது நிறைய டெவலப்மெண்ட் கொண்டு வந்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த டெவலப்மெண்ட்டை எப்படி நம்ம ஒரு பிஸ்னஸாக யூஸ் பண்ணி நல்ல ஒரு குட் இன்கம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏஐ சேட்பாட் சர்வீஸ் தான். இந்த மாதிரியான சேட் சர்வீஸ் யார் யாருக்கெல்லாம் பயன்படும், இதில் எப்படி ஒரு ரெவென்யூ நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரியுற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் நிறைய வீடியோஸ்க்கு நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஸோ ஏஐ அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா நிறைய வகையில் பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த ஏஐ சேட்பாட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட்டு சொல்கிறேன். லோக்கல் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 24/7 கஸ்டமர் குவரிஸை ஹேண்டில் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய நம்ம இன்ஸ்டாகிராமில் பேஜ் மூலயமா, வெப்சைட் மூலயமா, ஃபேஸ்புக் மூலயமா இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி பண்ணும்போது ஒரு டைம் ஜோனில் இருக்கிறவங்களும் இல்லை ஒரு டைமில் அவங்க அவைலபிளாக இருக்கும்போது அவங்க நம்மளுடைய வீடியோஸையோ இல்லை பிஸ்னஸ் என்ன போடுறோமோ அதை பார்க்கும்போது அவங்க அந்த டைமில் query நமக்கு கேட்பாங்க. அதனால நம்ம எல்லா டைமும் ஆக்டிவாக இருக்க முடியாது. அப்படி எல்லா டைமும் எனி டைம் கொஷின்ஸ் கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரியான ஒரு சர்வீஸ் தான் இந்த ஏஐ சர்வீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு ரொம்ப ரொம்ப லிமிட்டட் ஸ்டாஃப் இருந்தாலே போதும். உங்களால் சேல்ஸை எந்த ஒரு ஜோன்லையும் மிஸ் பண்ணாத லெவலுக்கு நீங்கள் இருக்கலாம். ஸோ இதில் அன்ஹாப்பி கஸ்டமர்ஸ் அப்படின்றதே ரொம்ப ரொம்ப லோ லெவலில் இருப்பாங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா 1 or 2 கிளைண்ட்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் இனிஷியலில் எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட ஃபீட்பேக்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதுவே உங்களுக்கு ஸ்லோவாக டிமாண்ட் க்ரோ பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுடைய ஃபீட்பேக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணுறது ஆன்லைனில், அதே போல் டைரெக்டாக லோக்கல் பிஸ்னஸ் நீங்கள் டெமோஸ் கொடுக்கறது, ட்ரேட் சென்டர்ஸில் போயிட்டு டெமோஸ் கொடுக்கறது, ஃபேஸ்புக் குரூப்ஸில் உங்கள் லோக்கல் பிஸ்னஸ் ஓனர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள ரீச் பண்ணுறது, லிங்க்டின் போஸ்ட் மூலயமா இந்த சேட்போர்ட் பெனிஃபிட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஒரு சின்ன போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் அப்ரோச்ன்றது இந்த பிஸ்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்றுங்க. மெயினான ப்ராப்ளம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன அவங்களுக்கு, ஸோ அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒருத்தர் தான் ஓனராகவே இருப்பாங்க ஒரு சில இடத்துல. அவங்களெல்லாம் நிறைய எல்லா கஸ்டமர்ஸுமே நம்ம ஹாப்பியாக வச்சுக்கணும்னு தான் நினைப்போம். ஆனால் ஒரே ஒரு பர்சனாக இருக்கும்போது அவங்களால அதை பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்மால் லெவலில் இருக்கிற பிஸ்னஸ்லையும் சரி, இல்லை நல்ல பெரிய ஒரு டெவலப்டான பிஸ்னஸ்லையும் சரி, ரெஸ்பான்ஸ்ன்றது எனி டைம் நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தால் மட்டுமே நம்மளால கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். பிஸ்னஸோட சேல்ஸை நம்ம அப்படியே மாடரேட்லேயே வச்சுக்கலாமல் கொஞ்சம் ஹை லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ்ன்றதை கொடுக்க முடியும். இதுக்கான சொல்யூஷன்ஸ் தான் இந்த ஏஐ பவர்ட் சேட்பாட் அப்படின்றது. இதை பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸில் யூஸ் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணலாம், சோஷியல் மீடியா எனி கைண்ட் ஆஃப் சோஷியல் மீடியாஸில் யூஸ் பண்ணலாம். இதில் எப்படி கிரியேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஃப்ஏக்யூஸ், ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ். நீங்கள் ஒரு கஸ்டமராக எவ்வளோ டவுட்ஸ் நீங்கள் கேட்பீங்க, என்னென்ன மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். ஒரு சாரீ நீங்கள் போடுறீங்க அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா அது எவ்வளோ லென்த் இருக்கும், என்ன மாதிரி கலர் ஷேடில் இருக்கும், அதோடைய பிரிண்ட்ஸ் எப்படி இருக்கும், என்ன குவாலிட்டி, எப்படி வாஷ் பண்ணணும், என்ன ப்ரைஸு, எப்போ டெலிவரி, வித்தின் தமிழ்நாடுனா எவ்வளோ, இல்லை வேர்ல்டு வைட் ஷிப்பிங்னா எவ்வளோ, வெயிட் எவ்வளோ, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸாக நம்ம அதில் ரெடி பண்ணிடுவோம். ஸோ கஸ்டமர் சப்போர்ட் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க என்ன கொஷின்ஸ் கேட்டாலும் டைரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் 24/7. இதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஐ அப்படின்ற முக்கியமாக யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு இது மட்டும் இல்லாமல் சப்போர்ட், அதுக்கப்புறம் ஆஃப்டர் சர்வீஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எனி டைம். ஸோ நீங்கள் ஆக்டிவாக இல்லாதப்பையும் உங்களோட பிஸ்னஸ் ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு சேட்பாட்ன்றது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லோக்கல் ஷாப்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். கிளினிக்ஸ், ஃபார்மசிஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஆன்லைன் ஸ்டோர்ஸு, சர்வீஸ் ப்ரொவைடர், இந்த மாதிரி எல்லா கைண்ட் ஆஃப் ஜோனரில் இருக்கிற பிஸ்னஸ் பீப்புளுக்கும் இது யூஸ் ஆகும். மெயினாக நீங்கள் டார்கெட் பண்ண வேண்டிய பர்சன்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஷாப்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், கிளினிக்ஸ், ஆன்லைன் ஸ்டோர்ஸ் சொல்லியிருக்கலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்டர் கம்யூனிகேஷன்ஸ் தேவை. ஏன்னா டைரெக்டாக நம்ம பப்ளிக் கிட்ட பேசும்போது அவங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கான ஆன்சரை நம்ம டைரெக்டாக கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான சேட் சர்வீஸில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸாக எல்லாமே கொடுத்துட்டோம்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்குங்க. ரெவென்யூ மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டைம் செட்டப் ஃபீ சேட் பாக்ஸ் கிரியேஷன்ஸ்க்கு நம்ம கொடுக்கணும். அதே போல் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸு, அதோடைய நியூ அப்டேட்ஸ் எதுனா ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்
இங்கிலீஷ்ல மட்டும் இருக்கு. நமக்கு தமிழ் லாங்குவேஜ்ல வேணும், ஹிந்தி லாங்குவேஜ்ல வேணும், இல்ல வேற ஏதாச்சும் லாங்குவேஜஸ்ல வேணும் அப்டின்னா, அந்த மாதிரியான அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து நமக்கு வந்துட்டே இருக்கும். இதுல வந்து ஒன் டைம் செட்டப்ஸ் நீங்க பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டின்ற சர்வீஸோட காஸ்ட்ட நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு, உங்களுக்கு அது மூலியமா மந்த்லி ஒரு இன்கம். ஈச் பிசினஸ் ஓனர்ஸ் நீங்க வந்து அவங்களுக்கு சர்வீஸ் குடுக்கும்போது, மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல உங்களுக்கு இன்கம்ன்றது ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். இதனால நீங்க பிசினஸ் ஓனரா உங்க டைம சேவ் பண்ண முடியும். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதேபோல உங்களுடைய உங்களோட ஏரியாவுல பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க வந்து ஒரு பெஸ்ட்டாவே வந்து இருக்க முடியும். மல்டிபிள் கிளையண்ட்ஸ ஒரே டைம்ல உங்களால ஹேண்டில் பண்ண முடியுங்க. ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா பிசினஸ்லயும். அப்படி ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட உங்களுடைய சேல்ஸ இன்கிரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த மாரி நியூ டைப்ஸ் ஆஃப் பிசினஸ வந்து நம்ப அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். இதனால ஹியூமனோட இன்டர்வென்ஷன் ஃபுல்லாவே நம்ம வந்து அழிச்சிருவோம். ஒன்லி ஏஐ கொண்டு வந்துருவோம் அப்படின்ற ஒரு எந்த ஒரு இதுவுமே இதுல ஆகாது. ஏன்னா, இந்த எல்லா செட்டப்புமே மேனுவலா ஒரு ஹியூமன் தான் நம்ம ரெடி பண்ண போறோம். அதுக்கப்புறம் தான் இது ஏஐயா வந்துட்டு நம்ம சாட் பாட்டா வந்து அதுக்கு சாஃப்ட்வேரா மாத்த போறோம். ஸோ அந்த மாரி நீங்க ஸ்மார்ட்டா உங்கள பிசினஸ் பண்ணும்போது நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.